வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு கிராஸ் கட்டிங் ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்னு. அவங்களுக்காகவும் உங்களுக்காகவும் தான் இப்போ கிராஸ் கட்டிங் போட போகிறேன். நிறைய பேர்த்துக்கு கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு ப்ளவுஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நீங்களே நீட்டாக வாங்கி அதையே மார்க் பண்ணி கட்டிங் போட்டு நீட்டாக தைச்சி கொடுத்துட்றீங்க. ஆனால் அது போடும்போது ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் வரும். அதாவது கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கு ஷேப் வந்து டிஃப்ரெண்ட் வரும் முன்பக்கம். ஓகேங்களா? அது எப்படி நம்ம கிராஸ் கட்டிங்காக நேர் கட்டிங்கன்னு கண்டுபிடிச்சி ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய பேர் நம்ம வீடியோவை பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க, லைக் போட மாட்டேங்கிறீங்க. அப்படி லைக் போட்டு ஒரு அந்த பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், இதுதான் கஸ்டமரோட ப்ளவுஸு. இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. ஓகேங்களா? கிராஸ் கட்டிங்க்குமே நேர் கட்டிங்க்கு என்ன வித்தியாசம்னு பார்த்தோம்னா, இப்போ பாருங்கள், இந்த நூல் இலைகள் வந்து உங்களுக்கு வீடியோவில் தெரியுதாங்கிறது எனக்கு தெரியல, இப்படி கிராஸாக இருக்கும். இப்போ நேர் கட்டிங்காக இருந்துச்சுன்னா நேராக வரும். ஓகேங்களா? இப்போ இது வந்து கிராஸாக இருக்குது. இப்போ நூல் இலைகள் வந்து இப்படி இழுத்தோம்னா, இப்போ பாருங்கள், இப்போ கிராஸாக இருக்கிறனால நம்ம எந்த அளவுக்கு இழுத்தாலும் அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆகி நல்லா ரப்பர் மாதிரி இழுத்த வருது. இதே நேர் கட்டிங்காக இருந்தால் இழுத்த வராது. ஓகேவா? இதுதான் கிராஸ் கட்டிங். இப்போ ஒரு கஸ்டமர் ப்ளவுஸ் கொடுத்த உடனே நம்ம செக் பண்ண வேண்டியது அது கிராஸ் கட்டிங்காக இல்லை நேர் கட்டிங்காங்கிறத பார்க்கணும். இப்போ இது இப்போ பின்னாலையில் வந்து நேர் கட்டிங் தான் இருக்கும். நம்மளுக்கு முன்பகுதி மட்டும்தான் கிராஸாக போட வேண்டியது இருக்கும். இப்போ இதை இழுத்தோம்னா உங்களுக்கு ரப்பர் மாதிரி வராது. இதே ஃப்ரண்ட்டில் இழுத்து பார்த்தா இங்கே இருந்து இப்படி வச்சு இழுத்தோம்னா நல்லா விரிஞ்சு கொடுக்கும். இதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இந்த நூல் இலைகளையும் பார்த்தோம் நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? இப்போ இதை நம்ம வந்து எப்படி ப்ராப்பராக கரெக்டாக நம்ம கட்டிங் போடுறதுங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டில் வந்து இடுப்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துருவோம். அதுக்கு முன்னால் நம்ம ப்ளவுஸை வந்து எப்படி போடணுங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மறுபடியும் இன்னொருக்க சொல்லிடுறேன். இது வந்து நான் 2 ப்ளவுஸ் எடுத்திருக்கேன் கஸ்டமரோடது. ரெண்டுமே ஒரே கஸ்டமர் தான். இது வந்து கரப்பீஸ் வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டில் அந்த சைடில் இருக்கணும். ஃபோல்டிங் பக்கம் வந்து நம்மளை பார்த்துருக்கணும். சரிங்களா? இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இப்போ கீழே வந்து கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து மேலே இங்கேயுமே இருக்கும். அதனால் இதை கொஞ்சம் கரெக்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்குது. லைன்ஸ் எல்லாம் கோடு போடும்போது கரெக்டாக வரும். இதை கரெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஒரு பக்கம் இருந்து பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இப்போ இது வந்து கீழே வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம விட்டுருவோம். எதுக்கு அப்படின்னா இந்த 1.5 இன்ச் வந்து மடிச்சடிக்கிறதுக்கு. ஓகேங்களா? இப்போ இது 1.5 இன்ச் கரெக்டாக 1.5 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா? ஃபஸ்ட்டில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு மறுபடியும் 1 இன்ச் அளவுக்கு இந்த அளவுக்கு நம்ம மடித்து இந்த எட்ஜில் லைன் போடுவோம். இப்போ சாதா ப்ளவுஸ் அப்படின்னா நம்ம இப்படி தான் தைக்கணும். இப்போ லைனிங் ப்ளவுஸாக இருந்தால் நம்ம 1/2 இன்ச் அளவுக்கு நம்ம தையலுக்கு விட்டுட்டு அதை அடித்து திருப்பிடுவோம். ஓகேங்களா? இப்போ லைன் போட்டாச்சு. அடுத்தது வந்து ப்ளவுஸோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். பேக் சைடில் இப்படி இந்த ஷோல்டர்கிட்ட வச்சு நல்லா இப்படி, இது வந்து சாதா ப்ளவுஸ், அதாவது அம்பர் ப்ளவுஸ் அப்படிங்கிறனால கொஞ்சம் இழுத்துக்கலாம். ஏன்னா இதெல்லாம் சுருங்கி இருக்கும் இந்த ப்ளவுஸு. இப்போ 12.5 இருக்குது. 12.5 கூட நம்ம 1/2 இன்ச் சேர்த்திக்குவோம் மேலே ஷோல்டர் பிடிச்சி அடிக்கிறதுக்கு. அப்போ இங்கே தையலுக்கு நம்ம விட்டாச்சு 1.5 இன்ச்சு. இங்கே 12.5 கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்தி 13 வச்சு இங்கே மேலே லைன் போட்டுக்கலாம். அதே 13 இங்கே கொண்டு வந்துடுவோம். எதுக்கு இந்த லைன் அப்படின்னா 2 பக்கம் வைக்கிறது. இப்போ கோடு போடும்போது உங்களுக்கு நேராக வரும், அதுக்காக. ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்தது வந்து நம்மளுக்கு மார்பு சுற்றளவு எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாருங்கள். பின்பக்கத்துலேயும் வச்சு எடுக்கலாம், முன் பக்கத்துலேயும் வச்சு எடுக்கலாம். நம்ம எடுக்கிறத பொறுத்து தான், கரெக்டாக எடுக்கணும். இப்போ கரெக்டாக வச்சிட்டோம். இந்த நேர் இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த நேர் இந்த கோடு, இந்த நேர் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு பதினேழு வருது. இந்த நேர் கரெக்டாக இந்த கழுத்துக்கிட்ட வச்சு எடுத்தோம்னா 17ல் பாதி இப்படி
இன்ச் டேப்பை இப்படி கால்குலேட்டர் தேவையில்லை இதுக்கு. 17ல் பாதி வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு 8.5 வருது. ஓகேவா? அப்போ நம்மளுக்கு 8.5 இங்கே வச்சுக்குவோம். 8.5 தையலுக்கு ஒரு 1.5 இன்ச்சு. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 8.5 + 1.5 10 வருது. ஓகேங்களா? அதே 10 வந்து நீட்டாக இங்கே வச்சுருவோம். வச்சுட்டு இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். நேராக போட்டுருங்க. இடுப்பு சுற்றளவு நம்ம பார்த்துக்கலாம். அது கூட 1 இன்ச்சு டாட்டுக்கு கொடுக்கலாம். இது இடுப்பு சுற்றளவு. இங்கே 1 இன்ச்சு டாட்டுக்கு. மிச்சம் வந்து 1.5 இன்ச்சு நம்ம இங்கே கொடுப்போம். சப்போஸ் நம்மளுக்கு வந்து துணி பத்தாமல் போகலாம். ஏன்னா தொப்பை இருக்கிற அவங்களா இருந்தால் அவங்களுக்கு துணி பத்தாது. அதனால தான் இப்படி நேராக லைன் போட சொல்கிறது. அதனால் நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, கட் பண்ணி எடுத்துக்கலாம். நேராக லைன் போட்டுருங்க. இது வந்து 1.5 இன்ச்சு. இங்கே வந்து நம்ம மார்பு சுற்றளவு எவ்வளோ வருது? 8.5. அடுத்தது வந்து நம்ம ஷோல்டர் அளவு பார்க்கலாம். ஷோல்டர் அளவு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ மார்பு சுற்றளவு 8.5 வருதா, அதில் பாதி வந்து 4.25. அது கூட 1 இன்ச்சு சேர்த்து ஷோல்டர் அளவு நம்ம 5.25 வச்சுக்கலாம். இங்கே ரொம்ப ஈஸியான முறையில் தான் நான் சொல்லி கொடுத்துட்ருக்குறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசி வரைக்கும், அப்போ தான் உங்களுக்கு புரியும். அடுத்தது வந்து பேக் நெக்கோட உயரத்தை பார்த்துருவோம். இங்கே தையலுக்கு விட்ட அளவில் இருந்து இது வந்து மடிச்சு அடிக்கும்போது கரெக்டாக வரும். அதனால் ரெடி அளவாக இங்கே வச்சுட்டு இங்கே ஒரு 1/4 இன்ச்சுக்கு இங்கே ஒரு லைன் ரெடி அளவுக்கு இங்கே வச்சுட்டு ஒரு 1/4 இன்ச்சு மேலே லைன் போட்டுக்குவோம். அடுத்தது ஷோல்டர் அளவில் இருந்து நம்ம ஆஃப் ஷோல்டர் அளவை எப்படி மார்க் பண்ணுறது அப்படின்னா, இங்கே இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி இப்படி வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே தையலுக்கு போயிடும். ஓகேங்களா? இந்த ரெடி அளவுக்கு இங்கே மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்கு. இப்போ இந்த லைன்லேருந்து இந்த லைன் மட்டும் இப்படி வச்சு பார்த்தா இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வந்துடும், இதுக்கு ஒரு 1/4 இன்ச்சு வந்துடும். இதுக்கெல்லாம் நம்ம இந்த விட்ட அளவில் இருந்து தையலுக்கு விட்ட அளவில் இருந்து இப்போ ஒரு லைன் போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நெக் வரைஞ்சிக்கலாம். இது இந்த நெக்கு வந்து ஒயர் நெக்கா இல்லை குறுகலான நெக்காங்கிறத நம்ம செக் பண்ணிடுவோம். ஏன்னா அப்படியே கட் பண்ணக்கூடாது, செக் பண்ணிவிட்டு தான் நம்ம கட் பண்ணணும். இப்படி வச்சுட்டு இங்கே தையலுக்கு அரைஞ்சு நம்ம விட்டுருக்குறோம்ல, அந்த அரைஞ்சிலேருந்து இந்த அளவு வச்சு இப்படி பார்க்கணும். பார்க்கும்போது லைட்டாக ப்ராடாக வருது. அப்போ ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம வெளியே தள்ளி லைன் போட்டுக்கலாம். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு இப்போ க்ராஸாக வச்சு லைன் போட்டு இதிலிருந்து இப்படி வளைச்சி கொண்டு வருவோம். இப்போ அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அரைஞ்சு ப்ராடாக இருந்துச்சுன்னா நம்ம 1/4 இன்ச்சு தான் நம்ம இந்த நேரம் டிஸ்டன்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அடித்து திருப்பி வரும்போது அரைஞ்சு ஆயிரும். ஓகேவா? அடுத்தது வந்து நம்ம ஆம்கோல் அளவு பார்க்கலாம். கரெக்டாக 7.5 வருது. இப்போ ஆம்கோல் அளவு எப்படி பார்க்கணும் அப்படின்னா, இப்போ லெஃப்ட் பக்கமோ ரைட் பக்கமோ ஏதோ ஒரு பக்கம் எடுத்துக்கோங்க. இந்த ஷோல்டர்கிட்டேருந்து கைப்பகுதியில் இந்த அக்கிள் வரைக்கும் உள்ள அளவு. ரொம்ப இழுக்க வேண்டாம், இது கிராஸ் கட்டிங்குங்கிறனால சும்மா சுருக்கம் இல்லாமல் சும்மா ரஃப்பாக இழுத்து பார்த்திங்கனாவே தெரியுது 7.5. ஓகேங்களா? இப்போ இந்த ஷோல்டர்கிட்டேருந்து இப்படி கிராஸாக வைங்க. கிராஸாக வச்சுட்டு இந்த 7.5 எங்கே வருதுன்னு பாருங்கள். கரெக்டாக 7.5 கிட்ட ஒரு மார்க் பண்ணிடுங்க. இப்போ இங்கேருந்து இப்படி வச்சு பார்த்தா 5.5 வருதா, அதே 5.5 இங்கே மார்க் பண்ணிடுங்க. இந்த ஷோல்டர் அளவு எவ்வளோ வருது? 5.25. அந்த 5.25 தூக்கி இங்கே வச்சுருவோம். ஏன்னா இங்கே கரெக்டாக உங்களுக்கு பாயிண்ட் கிடைக்கணும். அதுக்காக இந்த 5.5 எடுத்து இங்கே வச்சோம். இந்த ஷோல்டர் அளவு இந்த அளவு எடுத்து இங்கே வச்சோம். இப்போ பாக்ஸ் போடுறதுக்கும் உங்களுக்கு கரெக்டாக வரும். இப்போ பாக்ஸ் போட்டுடலாம். அடுத்தது ஆம்கோல் டெப்த் எவ்வளோன்னு பார்ப்போம். இது வந்து ஒரு 1.25 வச்சுக்கலாம். இந்த நேரம் தையலுக்கு ஒரு அரைஞ்சு விட்டுருக்குறோம். இதுக்கு டிஸ்டன்ஸு சென்டரில் ஒரு லைன் போட்டு ஒரு மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்து அந்த 1.25 இப்படியே வளைச்சி கொண்டு வரலாம். இப்படியே வளைச்சி கொண்டு வந்து இங்கே 8.5 மார்பு சுற்றளவு. இப்போ நம்மளுக்கு அந்த 7.5 வருதான்னு பார்ப்போம். கரெக்டாக 7.25 வருது. ஓகேங்களா? 7.25 வந்தால் விட்டுருங்க. ஏன்னா இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது
இது நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அதனால் கரெக்டாக எக்ஸாக்டாக 7.5 வைக்க வேண்டாம். 7.25 இருந்துச்சுன்னா அடித்து திருப்பி வரும்போது உங்களுக்கு 7.5 ஆயிரும். ஓகேவா? அடுத்தது நம்ம வந்து பட்டியோட உயரத்தை இப்போவே கணக்கு பண்ணிக்கலாம். இப்போ இந்த நேர் ரெடி அளவு, இந்த நேர் ரெடி அளவு இருக்குது. இது தையலுக்கு விட்ருக்குறோம். அதே மாதிரி நம்ம இப்படி வச்சு இங்கே தையலுக்கு விட்ட அளவில் இருந்து கீழே ஒரு 1/4 இன்ச்சு கீழே வச்சு இந்த லைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லைன்லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு கீழே. இப்போ இங்கேயும் தையலுக்கு போயிடுச்சு, இங்கேயும் தையலுக்கு போயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு பட்டியோட இந்த டிஸ்டன்ஸ் வந்து பட்டியோட அளவு. ஓகேங்களா? இது இப்படி மார்க் பண்ணி வச்சுக்குவோம். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துடலாம். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ்க்கு எப்போவுமே ஃபஸ்ட்லேயே நெக்கை நம்ம கட் பண்ணக்கூடாது. லைட்டாக கட்டிங் போட்டு விட்டுடலாம். இப்போ இதை மட்டும் கட் பண்ணி எடுத்துருவோம். இந்த நேரம் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரம் மார்க் பண்ணிட்டோம். இந்த நேரம் கட்டிங் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சிசர் கட் போட்டு விட்டுடலாம். இது பட்டியோட அளவுக்கு மார்க் பண்ணினது. இந்த நேரம் ஒரு கட்டிங், இந்த நேரம் அடிச்சு திருப்பிருக்கு, இந்த நேரம் ஆம்கோல் மார்பு சுற்றளவு. இதை வச்சு இன்னும் எப்படி கிராஸ் கட்டிங் போடுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த ப்ளவுஸை வந்து கரப்பீஸ் வந்து இந்த சைடு இருக்கா, இதை அப்படியே நம்ம பக்கம் திருப்பி கொண்டு வரும். இப்போ திருப்பியாச்சு. இப்போ இந்த நேரம் வந்து பேக் பீஸ் வெட்டணும். அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து இந்த சைடு வெட்டணும். இப்போ இதில் வந்து 2 ப்ளவுஸு 2 கட்டிங் இருக்குது. இது ஒன்று மட்டும் எடுத்துக்கலாம். இது உங்களுக்கு தெரியறதுக்காக நான் இந்த கட்டிங் வைக்கிறேன். இப்போ தான் நீங்கள் நல்லா கவனிக்கணும். இப்போ நேர் கட்டிங்க அப்படின்னா இப்படி போட்டுக்குவோம். ஓகேங்களா? இப்போ இதே கிராஸ் கட்டிங்க அப்படிங்கும்போது இந்த ப்ளவுஸை அப்படியே இப்படி கிராஸாக போட்டுப்போம். இப்போ இந்த நூலிலைகள் வந்து இப்படி நேர் கட்டிங்கும்போது இப்படி நேராக இருக்கும். கிராஸ் கட்டிங்கும்போது இப்படி கிராஸாக, இப்போ நம்ம இப்படி வெட்டி வரும்போது கிராஸ் ஆகிரும். ஓகேவா? இது கிராஸ் கட்டிங். எந்த அளவுக்கு கிராஸ் போடணுங்கிறது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். இப்போ பொதுவாக ஒரு 4-4.5 இன்ச்சு இந்த துணியில் இந்த கரப்பீஸ்லேருந்து ஒரு 4 இன்ச்சு 4.5. இப்போ இது 4 இன்ச்சுன்னு வச்சுருக்கிறேன். 4.5 வச்சுக்கலாம், 4.5 கூட வச்சுக்கலாம். இந்த டிஸ்டன்ஸில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப அக்யூரேட்டான கிராஸ் போட்டிங்க அப்படின்னா துணி எந்த அளவுக்கு நீங்கள் இழுத்து பிடிச்சி தைச்சாலுமே லூஸ் கொடுக்கும். ஓகேங்களா? பாயிண்ட்டை நல்லா புரிஞ்சுக்குங்க. நல்லா கிராஸ் கொடுத்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு இழுக்கிறீங்களோ அந்தளவுக்கு துணி லூஸ் கொடுக்கும். அது அம்பர் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது நல்லாவே லூஸ் கொடுக்கும். நீங்கள் என்ன தான் பிடிச்சி இழுத்து பிடிச்சி தைச்சாலுமே டைட் ஆகாது. அதனால் ரொம்ப கிராஸ் போட வேண்டாம். அதனால் ஓரளவுக்கு கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ 4 அளவுக்கு நான் கிராஸ் போட்டுருக்கேன். இப்போ அடுத்தது வந்து இதை மடித்து இந்த 1.5 இன்ச்சுக்கு நம்ம மடிச்சுட்டு இருந்தோம்ல, அந்த அளவை வந்து அப்படியே மடிச்சிடலாம். அது வந்து முன் பக்கத்துக்கு நம்மளுக்கு தேவையில்லை. இதெல்லாம் சுற்றி அதே அளவுக்கு எக்ஸ்ரே எடுத்த மாதிரி அதே அளவுக்கு எல்லாம் மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த ஆம்கோலையும் அப்படியே வரைஞ்சிட்டு இந்த நேரம் ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா, 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா இந்த நேரம் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த நேரம் 1 இன்ச் அளவுக்கு, ஏன்னா சின்ன ப்ளவுஸுங்கும்போது டாட் வந்து 1 தான் வருது. அதனால் இந்த நேரம் 1 இன்ச் அளவுக்கு எக்ஸ்ட்ரா லைன் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து கிராஸாக இப்படி இந்த நேரம் ஒரு 1/4 இன்ச்சு, இந்த நேரம் ஒரு இன்ச்சு. 1.5 இன்ச்சுக்கு டாட் பிடிச்சிங்க அப்படின்னா இந்த நேரம் 1.5 இன்ச்சு வெளியே இழுத்துடணும். அதனால் 1 இன்ச்சு போதும். இப்போ இந்த நேரம் நம்ம அர்க்கத் போட்டு வச்சுருக்கோம்ல சிசர் கட்டு, அந்த நேரம் கொஞ்சம் தள்ளி மார்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்தது இங்கே எல்லாம் ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஷோல்டர்கிட்ட. இப்போ இந்த பார்ட்டை நம்ம எடுத்துடலாம். இப்போ கிராஸ் கட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். கையோட முன்பக்கம் நம்ம ஆம்கோல் டெத்து முன்கை பக்கம் கட் பண்ணிக்கலாம். அதாவது இங்கே இதுக்கு இப்போ இதுக்கு பார்த்தோம்னா கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு டிஃப்ரெண்ட்டு. இந்த நேரம் சென்டர் பண்ணிவிட்டு இப்படியே எடுத்துகிட்டு வாங்க.
ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு. ஏன்னா கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்கும்போது கம்மியாக இருந்தால் போதும். நேர் கட்டிங்க்கு போதும், 1/4 இன்ச்சு டிஸ்டன்ஸ் விட்டால் போதும். ஏன்னா ரொம்ப இழுத்துட்டு வரும். அடுத்தது வந்து முன் நெக்கு வரைஞ்சிக்கலாம். ஒரு லைன் போட்டுக்கலாம். நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். இந்த நேரம் ஷோல்டர்கிட்ட ஒரு 1/2 இன்ச்சு விட்டுருங்க. ஏன்னா இது தையலுக்கு போயிடும். மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஷோல்டர் இந்த நெக் வந்து ஃப்ரண்ட் நெக் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இந்த ஷோல்டர்கிட்ட வச்சுக்கோங்க. இப்படி வச்சுட்டு இந்த கொக்கி பக்கத்தில் இப்படி வச்சு பார்த்தா 7 வருது. நல்லாவே இழுத்து இப்படி பிடிச்சி இப்படி பார்த்தீங்கன்னா 7 வருது. இதுக்கு 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. 1 இன்ச்சு கம்மி பண்ணிவிட்டு 6 வைங்க. இங்கே ஷோல்டர் அளவு விட்டதுலேருந்து 6 வச்சு இதுக்கு ஒரு மார்க் பண்ணிடுங்க. மார்க் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். இது இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸில் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் இந்த லைன் வந்து ஒரு 1/2 இன்ச்சு இருக்கட்டும். இப்படி வரைஞ்சிருங்க. இப்போ இந்த நெக்கு கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்த்துருவோம். இது ஷோல்டரு நம்ம தையல் கூட்ட அளவுலேருந்து இப்போ இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் வருது. இப்போ என்ன பண்ணணும், நம்ம இன்னும் கூட கொஞ்சம் மேலே ஏற்றி கொண்டு வரணும். ஏன் அப்படி வருது அப்படின்னா, இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு. நல்லா இழுக்கிற அளவுக்கு நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா வரும். ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மேலே கொண்டு வந்துடலாம். இப்போ இங்கே தையலுக்கு போயிடுமா, அப்போ கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா? இப்போ செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம எப்போவுமே வெட்டணும். இப்போ அடுத்தது வந்து ஓப்பன் பட்டி. ஓப்பன் பட்டிங்கிறது என்ன, இந்த கொக்கி வைக்கிறோமில்ல, அதுதான் ஓப்பன் பட்டி. அதிலிருந்து இங்கே பாருங்கள், இப்படி வச்சு 3.5 வருது. அது கூட 1 இன்ச்சு சேர்த்திக்கலாம். எதுக்கு அந்த 1 இன்ச்சு அப்படிங்கும்போது இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இங்கே ஒரு 1/4 இன்ச்சு போயிடும், இங்கே இந்த டாட்டுக்கு வந்து 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ 3.5லேருந்து 1 இன்ச்சு சேர்த்து 4.5 இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து நம்ம முன்பக்க உயரத்தை பார்ப்போம். முன்பக்க உயரமும் இந்த டாட்டோட உயரத்தையும் கையோட பார்த்துடலாம். இப்போ தையல் கூட்ட அளவுலேருந்து டாட்டோட உயரம் வந்து எவ்வளோ இருக்குது, 9.5 வருது. அந்த 9.5 எப்படியே பிடிச்சிக்கோங்க. மெயின் டாட்டோட உயரம் வந்து 9.5, முன்பக்க உயரம் வந்து 12.5. ஓகேங்களா? இப்போ 12.5க்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு மெயின் லைன், அதாவது முன்பக்க உயரம். இப்போ இந்த லைனெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை, இது சும்மா ரஃபாக போட்டு வச்சுது. ஓகேங்களா? இப்போ பார்த்தாச்சு. இப்போ டாட்டோட உயரம் வந்து 10. செக் பண்ணிடலாம். ஒன்பதரை. இப்போ 9.5க்கு ஒரு மார்க் பண்ணி வச்சுக்கணும். இப்படி ஒரு லைனு. இந்த டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்போம். இப்போ இந்த ப்ளவுஸ்க்குள்ளே கையிட்டு இப்போ இந்த டாட்டுக்குள்ளே இப்படி வச்சுக்கோங்க. கை வச்சு இந்த நேரம் ஒரு 1/4 இன்ச்சு எப்படி தையலுக்கு விட்டுட்டு 3.5 இருக்குது. அப்போ இந்த இதுக்கு இந்த பட்டன் பட்டியிலேருந்து இந்த டாட்டோட நீளம் வந்து 3.5 இருக்குது. 3 இப்படி வச்சுட்டோம். அதே 3.5 இங்கே வைப்போம். இப்போ மெயின் டாட்டோட அகலம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துருவோம். கரெக்டாக 1 இன்ச்சு. அந்த 1 இன்ச்சு தான் நம்ம எக்ஸ்ட்ரா இங்கே தள்ளி வச்சுருக்கோம். எதுக்கு இந்த லைன் தள்ளி வச்சுருக்கோம் அப்படின்னா, நம்ம இந்த டாட்டு இங்கே மெயின் டாட்டு பிடிக்கும்போது இந்த துணி வந்து கம்மியாயிரும். அதுக்காக தான் எக்ஸ்ட்ரா இங்கே 1 இன்ச்சு கொடுக்காது. பட்டி ஜாயின் பண்ணும்போது பத்தாமல் போகும். அதுக்கு தான் இங்கே எக்ஸ்ட்ரா 1 இன்ச்சு கொடுக்குறது. இப்போ 1 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கலாம். இங்கே 1 இன்ச்சு, இங்கே 1 இன்ச்சு. இதை வந்து ஜாயின் பண்ணி விட்டுடலாம். அடுத்தது இங்கே மெயின் டாட்லேருந்து இங்கே ஒரு 1 இன்ச்சுக்கு மேலே கொண்டு வந்துட்டு இங்கேருந்து இது ஓப்பன் பக்கம் வந்து இந்த டாட்டும் பட்டி சைடில் வருது. அடுத்தது வந்து சென்டர் ஆம்கோல் டாட் வந்து இங்கேருந்து இந்த மெயின்லேருந்து ஒரு 1.5 இன்ச்சுக்கு இப்படி நேராக கொண்டு வந்துடுங்க. ஓகேங்களா? இப்போ டாட்டு வந்து இப்படி பிடிக்கிறது. இப்போ இது எல்லாமே ஓகே. அடுத்தது வந்து மெயினான அளவு தான் நீங்கள் பார்க்கணும். அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸுங்கும் போது நம்ம இப்படியே வச்சு நான் கட் பண்ணிடக்கூடாது. இதில் வந்து துணி வந்து
நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அப்போ வந்து கப்பு ஷேப் வந்து கரெக்டாக வரணும் அப்படின்னா இங்கே ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா துணியை கொண்டு வரணும். இங்கே 1/4 இன்ச் அளவுக்கு உள்ளே கொண்டு போயிடணும். இப்படி கொண்டு வரணும். இப்படி கொண்டு வரும்போது உங்களுக்கு அந்த துணி வந்து விரிஞ்சு கொடுக்கும், கப் ஷேப் கரெக்டாக வரும். அது ஒன்றாச்சா. ரெண்டாவது வந்து இந்த நேரம் ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நம்ம கிராஸ் எடுக்கணும். கிராஸ் எடுத்தால் தான், இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன தான் தைச்சாலுமே கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து லூஸு ஷோல்டர்கிட்ட லூஸ் கொடுக்கும். அதனால் இதே மெயினாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இது நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்தது வந்து ஸ்லீவு பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இப்போ இதெல்லாம் மார்க் பண்ணியாச்சு. இது நீடில் வச்சு நம்ம 2 ப்ளவுஸுக்கு இந்த அடையாளப்படுத்தணும். அதுக்கு வந்து இப்படி ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கலாம். ஹோல்ஸ் போட்டுட்டிங்க அப்படின்னா அந்த ப்ளவுஸுக்கு நம்மளுக்கு மார்க் பண்ணினது தெரியும். இப்போ நம்ம இப்படி மார்க் பண்ணி வச்சிட்டோம்னா டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதை எல்லாமே சிசர் கட் போட்டு விட்டுறலாம். போட்டு விட்டால் தான் உங்களுக்கு தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டக் டக்குன்னு தைச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து நம்ம ஸ்லீவ் எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்த்துருவோம். இப்போ ஸ்லீவுக்கு வந்து இந்த 2 ப்ளவுஸையும் ஒன்றா போட்டு நான் கட்டிங் போட போகிறேன். இப்போ வந்து இது சின்ன ப்ளவுஸாக இருக்கிறனால நம்ம இப்படியே போட்டுக்கலாம். இப்படியே போட்டுக்கலாம். இங்கே வந்து பிசுறு வந்து மேலே இங்கேயுமே இருக்குது. அதே வந்து கொஞ்சம் சரி பண்ணிடலாம். சரி பண்ணி அதை கையோடு கட் பண்ணி எடுத்துருங்க. கட் பண்ணி எடுத்துகிட்டு இதுக்கு மடிச்சடிக்கிறதுக்கு ஒரு 1.5 இன்ச்சு கீழே விட்டுருவோம் ஸ்லீவுக்கு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்லீவோட உயரம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். இல்லை அப்படியே ஸ்லீவை வச்சும் கூட நம்ம மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவ் வந்து இப்போ இது ரெடி அளவில் வச்சு கரெக்டாக இப்படி வச்சுக்கோங்க. கரெக்டாக வச்சுட்டு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே இருந்து ஒரு 1.5 இன்ச்சு விட்டுருங்க. நல்லா பாருங்கள். இந்த தையல்லேருந்து இது ரெடி அளவு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு மேலே. அதே மாதிரி ஸ்லீவை அப்படியே வச்சு வரைய வேண்டியது தான். இதில் ஒன்றும் பெருசாக ஒன்றும் வேலை இல்லை. இங்கே ரெடி அளவு, இங்கே ஒரு 1/4 இன்ச்சு. இப்போ இந்த ஸ்லீவுக்கு இப்படி ஒரு லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே ஒரு 1.5 இன்ச்சு. இப்போ இங்கேயும் மார்க் பண்ணிவிட்டோம், இங்கேயும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ இந்த தையல் குட்ட அளவுலேருந்து நம்ம எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம். ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கு சென்டரில் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு ஜாயின் பண்ணி விட்ருங்க. அவ்வளோதான். ஸ்லீவ் வேலை ரொம்ப பெருசு இல்லை. ப்ளவுஸ்லேயே வந்து மெயினான வேலை வந்து நம்மளுக்கு ஃப்ரண்ட்டு பக்கம்தான். அதையும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக நல்லா மார்க் பண்ணி கட் பண்ணி பழகிட்டிங்கன்னா உங்களுக்கு அதுவும் ரொம்ப ஈஸியாக ஆகிரும். ஓகேங்களா? இந்த டாட்டு பிடிக்கிறது, ஆம்கோலு, ஷோல்ட்ரு மெயினான அளவுகள் வந்து ப்ளவுஸில் வந்து இதுதான். அதாவது வந்து பேக் பீஸும் கூட ஈஸியாக கட் பண்ணிடலாம், கையை ஈஸியாக கட் பண்ணிக்கலாம், பட்டி கட் பண்ணுறது ஈஸி. ஃப்ரண்ட்டு பக்கம்தான் நீங்கள் கொஞ்சம் மைனூட்டாக கவனித்து கட் பண்ணணும். இது முன்கை வெட்டிக்கலாம். இங்கேருந்து ஒரு அந்த 1/2 இன்ச்சு அளவுக்கே தான் இப்படி ஒரு லைன் போட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த நேரம் ஒரு சிசர் கட் போட்டு அடையாளப்படுத்திக்கலாம். இப்போ கரெக்டாக போச்சு. இங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். இது மடிச்சடிக்கும். அடுத்தது வந்து இங்கே ஒரு சிசர் கட் போட்டுக்கலாம். அடுத்தது பட்டி பார்த்துருவோம். பட்டி எந்த அளவுக்கு கட் பண்ணணும் அப்படின்னா இந்த பேக் பீஸோட அளவு எந்த அளவுக்கு லென்த் இருக்குதோ அந்த லென்த் எடுத்துடணும் நீங்கள் பட்டிக்கு எப்போவுமே. அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக எச்சு மிச்சு வராமல் கரெக்டாக இருக்கும். எச்சை வந்தாலும் கூட கட் பண்ணி எடுத்துடலாம். கம்மியாக இருந்துச்சுன்னா
அது சேஃபே வேறு மாதிரி வரும். அதாவது அப் அண்ட் டவுனில் வரும் ப்ளவுஸு ஃப்ரண்ட்டு பேக்கு சேர்த்தும்போது. அதனால் நீங்கள் கண்ணை மூடிட்டு 10 வச்சுருங்க. 10 ப்ளவுஸில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துடலாம். சைடு பட்டி வந்து 2.5 இருக்குது. ஓப்பன் பட்டி பக்கம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்ப்போம். அதுவும் 2.5 இருக்குது. அப்போ நீளம் வந்து 10, 2 பக்கமும் வந்து 2.5 வருது. அப்போ தையலுக்கு எவ்வளோ விடணும்? 2 பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடணும். இப்போ வந்து ரெண்டரோட 1 இன்ச்சு சேர்த்து 3.5 வச்சுக்கணும். இங்கேருந்து நம்ம அளவு வச்சுக்கலாம். இங்கேருந்து 10 அந்த நீளம், இங்கே ஒரு கோடு போட்டு இந்த 3.5 இங்கே வைப்போம். இப்போ எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கலாம். எல்லாம் ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டுக்கலாம். பட்டி கட் பண்ணுறது எப்படிங்கிறத நல்லா மைனூட்டாக பாருங்கள். இப்போ பாக்ஸ் போட்டாச்சு. இங்கே 2.5 இருந்துச்சு, அது கூட 1 இன்ச்சு சேர்த்து 3.5 வச்சுட்டேன். இங்கே 2.5 3.5. இது லென்த்து வந்து 10. ஓகேவா? இப்போ இப்படி வளைச்சி எப்படி வருதுங்கிறது ஒரு சிலருக்கு தெரிய மாட்டேங்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, இப்போ ப்ளவுஸில் இப்போ இங்கே வச்சுக்கோங்க. இது 3 இருக்குது, ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா 3.5. இந்த 3.5க்கு இது ஃப்ரண்ட்டு பக்கம் வைக்கிறோம் அப்படின்னா இங்கேருந்து 3.5க்கு ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இந்த நேரம் எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு பார்ப்போம். அது 2.5 இருக்குது. ஓகேவா? சரி, இது 2.75 வருது, ஒரு 1/4 இன்ச்சு ஜாஸ்தி. இது 2.5 வருது. இது வந்து அப்போ அது கூட ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 2.5, ஒரு 1 இன்ச்சு சேர்த்தணும்னா 3.5. இப்போ இப்படி வரணும், இப்படி வளைச்சி இப்படி கொண்டு வரணும். ஓகேங்களா? இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். இது ஓப்பன் பட்டி, அதாவது கொக்கி பக்கம் வர்றதுனால இந்த நேரம் ஒரு சிசர் கட் போட்டு விட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம இது பட்டி கட் பண்ணியாச்சு, ஸ்லீவ் கட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து ஃப்ரண்ட் பீஸும் கட் பண்ணிட்டோம், பேக் பீஸும் கட் பண்ணியாச்சு. இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற பீஸுகளையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், ப்ளவுஸ் தைச்சி முடிக்கிற மட்டும் பத்திரமா எடுத்து வைக்கணும். ப்ளவுஸ் தைச்சி முடிச்சோன்னா அதை ரிஜெக்ட் பண்ணணும். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.